Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zohoல இருந்து 2 ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு வந்து நீங்க வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இல்லை நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி கான்செப்ட் தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோவில் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரீவியஸாக ஜோஹோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு நடந்தது, அப்புறம் ஜோஹோ ஸ்கூலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போட்டிருப்பாங்க. அப்புறம் கண்டென்ட் ரைட்டருக்கான ரெக்யர்மெண்ட்டு ப்ரீவியஸாக போட்டிருப்போம். ஸோ இப்போ பார்க்குறவங்க அதுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு எப்போவுமே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கிட்ட படித்த ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில். ஸோ அதுக்கு நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னொன்று நெட்வொர்க்கிங் கான்செப்ட் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னாவே நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அது தெரியலனாலும் ஓரளவு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு QA இன்ஜினியருக்கு கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ இப்போது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயுமே ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் வித் பைத்தானும் ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் நிறையவே வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல ரியாக்ட் ஜேஸு நோட் ஜேஸு வந்து கேட்குறாங்க. இன்னொன்று Django டெவலப்பருக்கும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக நீங்கள் படிக்கணும், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் ஜேஸ் படிக்கணும் அப்படின்னாலும் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இது போக டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட படித்த லாஸ்ட் பேட்ச் வரைக்குமே படித்தவங்க எல்லாமே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் ப்ளேஸ்மெண்ட்டு தான் உண்டு. இன்னொன்று உங்களை நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இது போக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரோ இல்லை ஃப்ரண்ட் எண்டுக்கோ இல்லை பேக்கெண்ட் டெவலப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலுமே என்னென்னா ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு ஃபுல் வெப்சைட்டை க்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்னா அதில் நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு API எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதை எப்படி வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, இல்லை நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்டே வந்து GitHubல அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து தான் நிறைய சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது போக நெக்ஸ்ட்டு பூமிங்கில் இருக்கிற ஒரு கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த கோர்ஸஸும் இப்போ வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே என்னென்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இப்போ ரெக்யர்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரு. ஸோ இதுலேயே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பி த ஃபேஸ் டு ஜோஹோ வித் ப்ராஸ்பெக்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வாய்ஸ், இமெயில், சேட் பேஸ்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டயக்னஸ் அண்ட் சால்வ் அப்ளிகேஷன் இஷ்யூஸ். இது போக இதில் நீங்கள் வந்து சேட்டு இந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டு இன்னொன்று இதுலேயே நிறையா இருக்குது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஜோஹோவில் தென்காசியில் ஒரு பையன் DB இன்ஜினியராக, டேட்டா பேஸ் நல்லா தெரியும், ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. நெட்வொர்க்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்லேயே நெட்வொர்க் இன்ஜினியராகவுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நான் ப்ரோக்ராமிங் இல்லை, எனக்கு இந்த நெட்வொர்க் ரிலேட்டடாகவோ இல்லை சப்போர்ட்டில் எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எனக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது டேரெக்டாக நீங்கள் எப்போவுமே நம்ம நிறைய ஜோஹோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். உங்கள் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. வில்லிங் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது கஸ்டமர் சப்போர்ட்டுன்றதுனால டெக்னிக்கல் சப்போர்ட்டுன்றதை கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் உண்டு. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரும். ஸோ இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே வித்தின் வீக்கில் மேபி அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ மெயில்ஸ் வந்து வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு QA இன்ஜினியரும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்குமே வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில டைமில் வந்து QA இன்ஜினியர் தனியாக அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா QA இன்ஜினியருக்கு தனியாக வந்து போட்டிருந்தாங்க ரெக்யர்மெண்ட்டு. ஸோ இது நீங்கள் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கும்போது பழைய மெயில்னாலும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நிறையா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
நாலேஜ் ஆஃப் ஜாவா கேட்டிருக்காங்க. டேட்டா டைப்ஸ், வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். MySQL வந்து PGSQL கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்கியூலும் நீங்கள் தனியாக டேட்டா பேஸில் போகணும் அப்படின்னும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். ஓகே. ரீடெஸ்ட் அண்ட் வெரிஃபை த பக்ஸ் இஸ்யூஸ், இது ஃபுல்லாகவே வந்து டெஸ்டிங் ரிலேட்டடான தான் QA இன்ஜினியர். ஸோ அதனால் அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் QA இன்ஜினியரோ சாஃப்ட்வேர் டெவலப்பரோலோ இல்லை அடுத்து வந்து ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஜோகோவில் போகணும் அப்படின்னா நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். கோர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து இது சர்டிஃபிகேஷன் பேஸ்டு கோர்ஸ் தான். ஸோ கோர்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. பை, டேக் கேர். வில் see you on next video.